Vivo T4X. ஸோ இந்த டிவைஸ் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 15,000 அந்த ப்ரைஸில் வந்து இப்போ சேல் பண்ணிட்டுருக்காங்க. இந்த டிவைஸ் நமக்கு வந்து 3 ரேம் வேரியன்ட் அவைலபிளாக இருக்குது. உங்களுக்கு 6GB ரேம் 128GB இன்டர்னல் ஸ்டோரேஜ் உங்களுக்கு வந்து 14,000. பட் நம்ம ₹500 பேங்க் ஆஃபர் வந்து இருக்குது. ஸோ ஃபைனலாக 13,500 அந்த ப்ரைஸ்க்கு வந்து கிடைக்குது. ஃப்ளிப்கார்ட் ஆக்சிஸ் கார்டு வச்சிருந்தீங்க அப்படின்னா ₹1,000 டிஸ்கவுண்ட் வந்து கிடைக்கும். ஸோ ஃபைனலாக 13,000 அந்த ப்ரைஸ்க்கு இதை வாங்கிக்க முடியும். 8+128 14,500 கிட்ட சேல் பண்ணுறாங்க. ₹500 பேங்க் ஆஃபர் வந்து இருக்குது. ஸோ ஃபைனலாக 14,000 அந்த ப்ரைஸ்க்கு வந்து கிடைக்குது. 8+256 ₹17,000 500 பேங்க் ஆஃபரோட 16,500 அந்த ப்ரைஸில் வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்குது. இன்னைக்கு இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா 15,000 பட்ஜெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த Vivo T4X வந்து வாங்கலாமா? ஸோ பார்த்துடலாம். இதுதான் இந்த Vivo T4X வர பாக்ஸ். உள்ள உங்களுக்கு மொபைல் கொடுத்துருக்காங்க. தென் 44 வாட்ஸ் ஃப்ளாட் சார்ஜர் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. தென் Type A to Type C சார்ஜர் கேபிள் வந்து இருக்கு. அதுக்கப்புறம் ஒரு TPU கேஸ் வந்து இருக்கு. அதுக்கப்புறம் ஃபைனலாக சிம் எஜெக்டர் பின் வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் டிசைன் பொறுத்த வரைக்கும் இந்த டிவைஸ் நமக்கு 2 கலர் ஆப்ஷன் வந்து இருக்கு. ஒன்று நமக்கு ப்ரோண்டோ பர்பிள், அதுக்கப்புறம் மெரைன் ப்ளூ அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம கிட்ட இருக்கிறது வந்து பர்பிள் கலர் நமக்கு நல்ல ஒரு அட்ராக்டிவ் லுக்காக வந்து இருக்கு. பில் குவாலிட்டி பொறுத்த வரைக்கும் இந்த டிவைஸ் நம்ம கம்ப்ளீட்டாக பிளாஸ்டிக் தான். சைட் ஃப்ரேம் பிளாஸ்டிக் தான் வந்து கொடுத்துருக்காங்க. இதன் மேலே அந்த கேமரா ஏரியா வந்து பாருங்க, 2 கேமரா வந்து கொடுத்துருக்காங்க. அது கீழே இருக்கிறது டைனமிக் லைட். ஸோ இந்த டைனமிக் லைட் வந்து நோட்டிஃபிகேஷன் லைட் அந்த மாதிரி ஒர்க் ஆகும். சாஃப்ட்வேர் பற்றி பேசும்போது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்க்கலாம். தென் அதுக்கப்புறம் நமக்கு வந்து IR பிளாஸ்டர் சென்சார் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. அது கீழே ஃபிளாஷ் லைட் வந்து இருக்கு. இந்த IR பிளாஸ்டர் யூஸ் பண்ணி நம்ம ரிமோட்லாம் கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். லைக் ஏசி அந்த மாதிரிலாம் இருந்துச்சு அப்படின்னா கண்ட்ரோல் பண்ணுறது இது மூலமே பண்ணிக்க முடியும். IP ரேட்டிங் பொறுத்த வரைக்கும் IP64 ரேட்டிங் வந்து கொடுத்துருக்காங்க. திக்னஸ் பொறுத்த வரைக்கும் 8 mm திக்னஸ் வந்து கொடுத்துருக்காங்க. வெயிட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம 205 கிராம் வெயிட் வந்து இருக்கு. டிவைஸோட சைடு எட்ஜஸ் எல்லாம் கர்வ் ஆகிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ஓவரால் நல்ல ஒரு இன்னான் ஃபீல் வந்து கிடைக்குது. டிசைன் பொறுத்த வரைக்கும் நல்லா இருக்கு. நெக்ஸ்ட் டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் 6.72 inches Full HD Plus IPS LCD டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க. இந்த டிவைஸ் நம்ம கேமரா வந்து கிடையாது, LCD டிஸ்பிளே தான் கொடுத்துருக்காங்க. இங்கே 120 Hzக்கான ரெஃப்ரெஷ் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. 1050 nits பீக் பிரைட்னஸ் வந்து இருக்கு. ஸோ அவுட்டோர் நம்ம நல்ல பிரைட்னஸாகவே இருக்கு. அதில் எந்த பிரச்சனையும் இல்லை. பெசல்ஸ் பொறுத்த வரைக்கும் இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் இருக்கிறதெல்லாம் நம்ம பார்த்துருப்போம். ரொம்ப சின்னதாக வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருப்பாங்க. இந்த டிவைஸில் மேலே நமக்கு பெருசாக பெசல்ஸ் இல்லை, பட் கீழே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெசல்ஸ் இருக்கிற மாதிரி இருக்கு. ஃப்ரண்ட்டில் உங்களுக்கு ஒரு சின்னதாக ஒரு பஞ்சுவல் கேமரா வந்து இருக்கு. யூடியூப் நம்மளால HDR வீடியோஸ்லாம் பார்த்துக்கலாம். அதில் எந்த பிரச்சனையும் வந்து கிடையாது. இந்த டிவைஸ் நம்ம டியூல் ஸ்டீரியோ ஸ்பீக்கர் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. அதோட சவுண்ட் அவுட்புட் நல்லாவே இருக்கு. பட் இவங்க எக்ஸ்ட்ரா வந்து பார்த்தீங்கன்னா வால்யூம் இன்னும் இன்க்ரீஸ் பண்ணும்போது 400% வால்யூம் பூஸ்டர் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. அது இங்கே ஒரு அடிஷனல் ப்ளஸ் பாயிண்ட். ஓவரால் இங்கே ஓகே டிஸ்பிளேயோட குவாலிட்டி பொறுத்த வரைக்கும் நல்லாவே இருக்கு. பட் AMOLED கொடுத்துருந்தாங்க அப்படின்னு இன்னும் கூட கொஞ்சம் பெஸ்ட்டாக இருந்திருக்கும். ஓகே பட் LCD நல்லா தான் இருக்கு. இந்த டிவைஸோட ஃபிசிக்கல் பிளேஸ்மெண்ட் பொறுத்த வரைக்கும் ரைட் சைடில் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா வால்யூம் பட்டன் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கு கீழே பவர் பட்டன் இருக்கு. ஸோ அந்த பவர் பட்டனில் தான் நம்ம ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஸோ சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் எப்பவுமே ரொம்ப ஃபாஸ்ட்டாக தான் இருக்கும். இங்கே நல்லா ஃபாஸ்ட்டாகவே இருக்கு. கீழே நமக்கு ஸ்பீக்கர் கீழே வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. USB சார்ஜிங் போர்ட் வந்து இருக்கு. அது பக்கத்தில் மைக்ரோஃபோன் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த டிவைஸ் நம்ம டியூல் ஸ்டீரியோ ஸ்பீக்கர் வந்து இருக்கு. செகண்டரி ஸ்பீக்கர் நமக்கு மேலே அந்த மைக்கில் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. தென் லெஃப்ட் சைடில் நம்ம சிம் கார்டு ஸ்லாட் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த டிவைஸ் நம்ம 2 சிம் கார்டு வந்து போட்டுக்கலாம். பட் மெமரி கார்டு சப்போர்ட் வந்து கிடையாது. நெக்ஸ்ட் இந்த டிவைஸோட ப்ளஸ் பாயிண்ட் இதோட ப்ராசஸர் தான். இங்கே ப்ராசஸர் பொறுத்த வரைக்கும் MediaTek Dimensity 7300 வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. இதோட ஆண்ட்ராய்டு ஸ்கோர்ன்றது நியர்லி நமக்கு ஒரு 6.5 lakhs மேலே வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்கும். நமக்கு இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் வந்து இது வரைக்கும் CMO ஃபோன் ஒன்று தான் வந்து பெஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருப்போம். பட் அதுலேயே நமக்கு அரௌண்ட் 6 lakhs அந்த மாதிரி தான் வந்து கிடைக்கும். இந்த ஆண்ட்ராய்டு ஸ்கோரோட கம்பேர் பண்ணும்போது CMO ஃபோனோட கொஞ்சம் பெட்டரான பர்ஃபார்மன்ஸ் இங்கே வந்து இருக்கு. BGMI கேம் பிளே பொறுத்த வரைக்கும் 60 FPS விளையாண்டுக்கலாம். அதுல எந்த பிரச்சனையும் வந்து கிடையாது. ஸோ நான் ஒரு கேஷுவல் யூசர் தான். நான் மோஸ்ட்டாக வாங்குறதே வந்து பார்த்தீங்கன்னா Facebook, Instagram, அதுக்கப்புறம் ரெகுலரான கால்ஸுக்குன்ற போது கண்டிப்பாக ஒரு பர்ஃபார்மன்ஸ் நல்லாவே இருக்கும். இது கூட நமக்கு LPDDR4X RAM வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. UFS 3.1 வந்து இருக்கு. ஸோ UFS 3.1 இருக்குன்னா இன்னும் கூட அந்த ரீட் ரைட் ஸ்பீட்ல இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். பர்ஃபார்மன்ஸ் பொறுத்த வரைக்கும் நீங்கள் டே டு டே யூஸ் பண்ணுற ஆப்ஸில் வந்து போய் எந்த விதமான லேக் இல்லாமல் ரொம்ப ஈஸியாக யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஒன் இந்த டிவைஸ் நமக்கு பர்ஃபார்மன்ஸ் எப்படி பெஸ்ட்டாக இருந்துச்சோ அதே மாதிரி இங்கே பேட்டரி லைஃப் ரொம்ப பெஸ்ட்டாகவே கொடுத்துருக்காங்க. இங்கே பேட்டரி பொறுத்த வரைக்கும் 6500 mAh பேட்டரி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இவ்வளோ பெரிய லார்ஜ் கெப்பாசிட்டி பேட்டரி இருந்து நம்ம டிவைஸோட திக்னஸ் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருந்துச்சு. நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஜஸ்ட் 8 mm திக்னஸ் தான் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த டிவைஸ் நம்ம மேக்ஸிமம் வந்து 44 watts வந்து சப்போர்ட் பண்ணும். சார்ஜர் நம்ம பாக்ஸ்லேயே வந்து கொடுத்துட்றாங்க. அது நமக்கு அடிஷனல் ப்ளஸ் பாயிண்ட். இந்த டிவைஸ் நம்ம 0 to 100 ஃபுல் ஆகிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் ஒரு 1.5 மணி நேரத்துக்கு நமக்கு வந்து ஃபுல் ஆயிரும். ஸோ நீங்கள் வந்து ரெகுலரான ஆப்ஸ் தான் யூஸ் பண்ணுறேன், கால்ஸ் தென் சோசியல் மீடியா ஆப்ஸ்லாம் யூஸ் பண்ணுறேன்னு நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் 2 daysக்கான பேட்டரி லைஃப் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக தாராளமாக இருக்கும். இல்லை நான் கேஷுவலான ஆப்ஸ் ரன் பண்ணுவேன், தென் அதுக்கப்புறம் கேமிங் நிறைய ப்ளே பண்ணுன்ற போது கண்டிப்பாக 1 dayக்கான பேட்டரி லைஃப் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ பேட்டரி லைஃப் இந்த டிவைஸில் வந்து பெஸ்ட்டாக இருக்குது. அதில் எந்த பிரச்சனையும் இல்லை. நெக்ஸ்ட் சாஃப்ட்வேர் பொறுத்த வரைக்கும் இந்த டிவைஸில் அவுட் ஆஃப் பாக்ஸ் One Touch OS 15 வந்து பார்த்தீங்கன்னா வருது. Android 15 வந்து பேஸ் பண்ணுது. ஸோ இந்த டிவைஸ் நம்ம 2 yearsக்கான மேஜர் ஆண்ட்ராய்டு அப்டேட் தென் 3 yearsக்கான செக்யூரிட்டி பேட்ச் கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த One Touch OS 15ல வந்து என்னென்ன புது ஃபீச்சர் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா டெடிகேட்டான வீடியோ வந்து போட்டிருக்கோம். லிங்க் டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துருக்கேன், மறக்காம செக் பண்ணி பாருங்க. ஸோ இந்த One Touch OSன்றது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபீச்சர் ரிச்சான OS தான். பட் இருந்தாலும்
இருந்தாலும் வந்து நம்ம போன வீடியோ சொன்ன மாதிரி கொஞ்சம் கஸ்டமைஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணாங்க அப்படின்னு இன்னும் கூட கொஞ்சம் பெட்டரான யூஐ இருக்க சான்ஸ் அதிகமாகவே இருக்குது. குறிப்பாக வந்து பார்த்தா ஐகான்ஸ் வந்து இன்னும் கூட கொஞ்சம் பெட்டராக சேஞ்ச் பண்ண நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் நோட்டிஃபிகேஷன் பார்லாம் வந்து அந்தளவுக்கு எனக்கு பர்சனலாக பிடிக்கல. காரோட பேக்ரவுண்ட் யூஐ அதெல்லாம் சுத்தமாக வந்து பிடிக்கல. பர்சனல் ப்ரிஃபரன்ஸ் தான், பட் மேபி உங்களுக்கு வந்து பிடிக்கலாம். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்தை மட்டும் சேஞ்ச் பண்ணாங்க அப்படின்னா ஃபன் டச் ஓஎஸ் நல்ல ஒரு ஃபீச்சரான ஓஎஸ், அது இன்னும் கூட யூஸ் பண்ணுறது நல்லாவே இருக்கும். உங்களுக்கு சாஃப்ட்வேர் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் சிஎம் ஃபோன் வந்து கண்டிப்பாக செக் பண்ணி பார்க்கலாம். நத்திங் ஓஎஸ் ரொம்ப ரொம்ப சூப்பராகவே இருக்குது. ஸோ அந்த அளவுக்கு நம்ம எதிர்பார்க்க முன்னாலும் ஒரு ஃபன் டச் ஓஎஸ் ஓரளவுக்கு டீசெண்டாக வந்து இருக்கும். இதுலேயும் நம்ம நிறைய ஃபீச்சர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஏஐ ஃபோட்டோ என்ஹான்ஸு, அதுக்கப்புறம் வந்து ஒரு சப்ஜெக்ட் ரிமூவ் பண்ணுறதுக்கான ஏஐ எரேஸ் அந்த டூல்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த டிவைஸ் நமக்கு அந்த ஸ்டாக் டயலர் வந்து இருக்குது. அது நமக்கு அந்த கால் ரெக்கார்டிங் அந்த சைலண்டாக ரெக்கார்ட் ஆகும் அந்த ஃபீச்சர் அவைலபிளாக இருக்குது. அப்புறம் ஸ்மார்ட் ஸ்லைட் பார் வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் ரைட் சைடில் ஸ்வைப் பண்ணீங்க அப்படின்னா ஆப்ஷன் எல்லாமே வரும். நம்ம ஷார்ட்கட்டாக ஒரு விஷயத்தெல்லாம் பண்ணுறதுக்கு அது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறம் ஆப் க்ளோன் வந்து இருக்குது. நீங்கள் ஒரு ஆப் வந்து டுவலாக கிரியேட் பண்ணுறதுக்கு அதை யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஸ்டார்டிங்கில் வந்து சொல்லியிருந்தோம் டைனமிக் லைட் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த டைனமிக் லைட்ன்றது நம்ம செட்டிங்ஸ்லேயே ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. அங்கே உள்ளே போனோம் அப்படின்னா இன்கமிங் கால், நோட்டிஃபிகேஷன், மியூசிக் இது எல்லாத்தையும் எனேபிள் பண்ணிக்க முடியும். அது நீங்கள் கிளிக் பண்ணும்போது பேக்ரவுண்டில் என்ன கலர் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். அதுக்கான ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. நோட்டிஃபிகேஷன் வந்து உங்களுக்கு என்ன கலர் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளே வந்து கஸ்டமைஸ் பண்ணிக்க முடியும். உங்களுக்கு அது லைட் எரிய வேணாலும் ஆஃப் பண்ணிக்கலாம். இந்த லைட்டில் மொத்தமாக நமக்கு ஒரு டிஃபால்ட்டாக ஒரு 3 மோடு வந்து கொடுத்துருக்காங்க. ஒன்று டைனமிக், ரித்தம், சாஃப்ட் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த 3 மோட் செலக்ட் பண்ணும்போது லைட்டோட எஃபெக்ட் நம்மளால் வந்து கண்ட்ரோல் பண்ணிக்க முடியுது. மோஸ்ட்டாக வந்து இப்போ நோட்டிஃபிகேஷன் வரும்போது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி இடத்துல டைனமிக் லைட் கொஞ்சம் நல்லாவே இருக்குது. இந்த டிவைஸ் நமக்கு ஆட்ஸ் அந்த மாதிரி எந்த பிரச்சனையும் வந்து கிடையாது. ஒரு சில ப்ளோட்வேர்ஸ் ஆப்ஸ்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. அதை நம்மளால் மோஸ்ட்டாக அன்இன்ஸ்டால் பண்ணிக்க முடியும். ஸோ என்ன கேட்டிங்க அப்படின்னா ப்ளோட்வேர்ஸ்ன்றது எப்பவுமே பெரிய பிரச்சனை வந்து கிடையாது. ஏன்னா நம்ம அந்த ஆப்பை கொடுக்குறாங்க, நம்ம அன்இன்ஸ்டால் பண்ணிடுறோம். அவங்க வந்து பார்த்தா அந்த காசு கட்டிங்க்கு வேண்டி வந்து பார்த்தா அந்த ஆப் இன்ஸ்டால் பண்ணி தராங்க. நம்ம அதை அன்இன்ஸ்டால் பண்ணிக்க முடியுது. ப்ளோட்வேர்ஸ் எப்போ ப்ராப்ளமாக மாறுதுன்னு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆப் நம்மளால் அன்இன்ஸ்டால் பண்ண முடியல, இல்லை அதுலேருந்து ஒரு சில தேவையில்லாத ஆட்லாம் வருது, அதனால் நமக்கு கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக இருக்குன்ற போது நமக்கு அது ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லலாம். பட் நம்ம மோஸ்ட் ஆஃப் த ஆப்ஸ் எல்லாமே அன்இன்ஸ்டால் பண்ணிக்க முடியும். அது இங்கே எந்த பிரச்சனையும் இல்லை. சாஃப்ட்வேர் பொறுத்த வரைக்கும் இந்த டிவைஸில் வந்து நல்ல எந்த விதமான லேக் இல்லாமல் நல்லா ஒர்க் ஆகுது. அதில் எந்த பஞ்சாயத்தும் இல்லை. நெக்ஸ்ட் நெட்வொர்க்கிங் கனெக்டிவிட்டி பொறுத்த வரைக்கும் 8 5G பேண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஸோ 5G நல்லா ப்ராப்பராகவே இருந்துச்சு. ஸோ எங்கேயும் நம்ம யூஸ் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா 4G சுவிட்ச் ஆகுறது அந்த மாதிரி எந்த ப்ராப்ளமும் இல்லை. ஸோ 5G இந்த டிவைஸ் நல்லாவே இருந்துச்சு. தென் ப்ளூடூத் 5.4 வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. Wi-Fi 6 வந்து இருக்குது. ஸோ இந்த டிவைஸ் நமக்கு NFC சப்போர்ட் வந்து அவைலபிளாக இல்லை. நெக்ஸ்ட் ஒன் கேமரா பொறுத்த வரைக்கும் பேக்கில் டுவல் கேமரா இருக்குது. 15 மெகாபிக்சலுக்கான மெயின் கேமரா, தென் 2 மெகாபிக்சலுக்கான டெப்த் சென்சர் வந்து கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்டில் நமக்கு 8 மெகாபிக்சலுக்கான செல்ஃபி கேமரா வந்து இருக்குது. இந்த பிரைமரி 50 MP எடுத்த ஒரு சில கேமரா சாம்பிள்லாம் வந்து பாருங்கள். அவுட்புட் எல்லாமே நல்லா டீசெண்டாகவே இருந்துச்சு. நல்ல லைட் கண்டிஷன், நல்லா டீசெண்டான ஃபோட்டோஸே வந்து பார்த்தீங்கன்னா கிடச்சிச்சு. ஸோ ஹியூமன் சப்ஜெக்ட் பொறுத்த வரைக்கும் நமக்கு அந்த ஃபேஸை மட்டும் கரெக்டாக கண்டுபிடிச்சி பிரைட் பண்ணி விட்டுருது. அது நமக்கு ஓரளவுக்கு நல்லா தான் இருக்குங்க. செல்ஃபி கேமராலே அதே வேலையை தான் பண்ணுது. நமக்கு ஃபேஸை வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பியூட்டி பண்ணி விட்டுருது. பட் இருந்தாலும் அதோட அவுட்புட் நல்லாவே இருந்துச்சு. அந்த 15,000 நம்மளால கேமரா வந்து பெருசாக எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. பட் இந்த பிரைஸ் நல்ல டீசெண்டான ஃபோட்டோஸ் நமக்கு கிடைக்குது. வீடியோ ரெக்கார்டிங் பொறுத்த வரைக்கும் பேக்கில் நம்மளால 4K 30fps ஷூட் பண்ணிக்க முடியும். ஃப்ரண்ட்டில் நமக்கு வந்து 1080p 30fps ஷூட் பண்ணிக்கலாம். ஃபைனலாக கன்க்ளூஷன் பொறுத்த வரைக்கும் இதோட பேஸ் வேரியன்ட் 6+128 13,500 கொடுத்துருக்காங்க பேங்க் ஆஃபர்லாம் யூஸ் பண்ணி வாங்கும்போது. ஸோ அந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கு வந்து பார்த்தீங்கன்னா Vivo T4X வந்து ஒரு கம்ப்ளீட் ஆல்ரவுண்டராக இருக்குது. ஸோ குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா பேட்டரி சூப்பராக வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. பர்ஃபார்மன்ஸ் பொறுத்த வரைக்கும் நம்மளால் ஈஸியாக சொல்ல முடியும் இந்த ப்ரைஸ் ரேஞ்ச் இதுதான் பெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு. நல்ல சூப்பரான பர்ஃபார்மன்ஸ் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்குது. எனக்கு Vivo வேண்டாம்னு நினச்சிங்க அப்படின்னா வேறு என்ன ஆப்ஷன் இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஐக்கூல Z9X இருக்குது. அது ஒரு 12,000 அந்த ப்ரைஸ் கிடைக்குது. அதை செக் பண்ணி பார்க்கலாம். இல்லைனா CMF ஃபோன் 1 நல்ல ஒரு சாஃப்ட்வேருக்கு வேண்டியே வந்து டிவைஸ் சூஸ் பண்ணலாம். அது நமக்கு 15,000 வந்து கிடைக்கும். இதே சாம்சங் உங்களுக்கு பிடிக்கும்னு நினச்சிங்க அப்படின்னா சாம்சங் M35 5G அது நம்ம 14,000 அந்த ப்ரைஸ்க்கு வந்து பார்த்து சேல் பண்ணிருக்காங்க. அதுவும் நல்ல வேல்யூ ஃபார் மணி. டிவைஸ்க்கான ஃபுல் ரிவ்யூ வீடியோஸ் நம்ம சேனலில் போட்டிருக்கோம். அதை நீங்கள் செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இந்த டிவைஸ் வேணுமா வேண்டாமா சூஸ் பண்ணிக்கோங்க. ஓவரால் இந்த Vivo T4X நமக்கு வந்து ஒரு கம்ப்ளீட் ஆல்ரவுண்டராக இருக்குது. ஸோ நம்ம சைட்லேருந்து ஒரு ஹைலி ரெக்கமெண்ட் நீங்கள் கண்டிப்பாக சூஸ் பண்ணலாம். ஓகே ஸோ கைஸ், ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னு நினச்சிங்கன்னா மறக்காம ஒரு லைக் கொடுங்க. தென் இதே மாதிரி வீடியோஸ் பார்க்குறதுக்கு கீழே இருக்கிற பட்டன் கிளிக் பண்ணி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான். இன்னும் சந்திக்கிறேன். See you guys. Bye. Have a nice day.